ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருமே ஃபோனை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி iOS 26.5 அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்களுமே அதுக்கு எலிஜிபிளாக இருக்குமா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் 26 அப்டேட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்குமே இந்த 26.5 அப்டேட் வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஐஃபோனில் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுறது, எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்களுமே ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி சரியாக நம்ம ஃபோனை அப்டேட் பண்ணிக்கிறன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு டேட்டா பேக்கேஜ் நல்ல டேட்டா பேக்கேஜாக போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதோட ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி அப்டேட் ஆகிறதுக்கு, அதாவது அப்டேட் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு வைஃபைல நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா குயிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் அப்டேட் ஆகிற அளவுக்கு சார்ஜ் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக 80% மேலே ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணுறப்ப ஃபோன் எதுவும் ஆஃப் ஆகுமா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 80% மேலே ஃபோனை சார்ஜ் போட்டுகிட்டே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு லோட் ஆகி உங்களுக்கு அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல காட்டும். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டனால தான் எனக்கு iOS இஸ் அப் டு டேட் iOS 26.5 அப்படின்னு இருக்குது. மோர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணால் அது என்ன அப்டேட் அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம அப்டேட் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி தான், நம்ம இதே இடத்துல அப்டேட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஃபோனுக்கு அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா லோட் ஆகி இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் 26 அப்டேட் வந்திருக்கு. 4.48 GB. ஸோ இது ஒரு பெரிய கெப்பாசிட்டி தான். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கட்டாயமாக இந்தளவு பேக்கேஜ் உங்கள் ஃபோனில் இருக்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம அப்டேட் நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சில விஷயங்கள் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்தோட அப்டேட் ரிக்வஸ்ட் ஆகின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லோட் ஆகினதுக்கு அப்புறமா பார்க்கலாம் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபோன் ஃபுல்லாக இது டவுன்லோட் ஆகினதுக்கப்புறமா இன்ஸ்டாலும் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஆட்டோ டவுன்லோட் ஆகிட்டு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஃப் ஆகி ஒன்றாகி இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, தானாக ஃபோன் ஒன்றாகிற வரைக்கும். ஸோ அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் 26.5 அப்டேட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது புதுசாக ஃபீச்சர்ஸ் வந்திருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.